ஆத்மா வணக்கம் ஐயா. சொல்லுமா. நம்ம மலேசியா திருநாட்டுக்கு நீங்க வந்ததுல மலேசியா திருநாட்டுக்கு நீங்க வந்ததுல கோடான கோடி நமஸ்காரம். ரொம்ப நன்றிமா. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். ஐயா ஒரே ஒரு கேள்விதான் நான் உங்களுக்கு கேட்கணும். இப்ப நம்ம குடும்பத்துல நம்ம தாய் தந்தையோ இல்லை நம்ம கணவரோ நம்ம பிள்ளைங்களோ யாராவது இறந்துட்டா ஒரு வருஷத்துக்கு நீங்க அது செய்யக்கூடாது, கோயிலுக்கு போகக்கூடாது, ஏழ்கடல் தாண்டக்கூடாதுலாம் சொல்றாங்க. இதெல்லாம் அறியாமையில் ஆதியில் சொல்லி வச்சது. நீங்கள் நல்லா யோசனை பண்ணீங்கன்னா தெரியும் உண்மை. அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு பக்குவம் இல்லாத போயிடுச்சு. பக்குவம் இல்லாத வாழ்ந்துட்டீங்க. அதனால் இந்த மாதிரி செயலெல்லாம் இருக்கிறீங்க. ஒரு சாவு நடந்த உடனே என்ன பண்ணுறீங்க? விலை கொளுத்துறீங்க. ஆமாம் இல்லை? ஆமாம். ஊதுவத்தி கொளுத்துறீங்க, கற்பூரம் கொளுத்துறீங்க. இதெல்லாம் செத்து போன பணத்துக்கு செய்றீங்களா, உயிருக்கு செய்றீங்களா? செத்து போன பணத்துக்கு. தீட்டு இருக்கும்போது இந்த விளக்க கொளுத்தலாமா? நீங்க தீட்டு இருக்கும்போது கற்பூரம் கொளுத்தலாமா? தீட்டு இருக்கும்போது ஊதுவத்தி கொளுத்தலாமா? அந்த தீட்டு பணத்தினுடைய காலில் ஊந்து கும்பிடலாமா? இதையெல்லாம் பண்ணிட்டு அந்த தீட்டை எடுத்து போய் பொச்சு போட்டு நான் கோயிலுக்கு போக கூடாதுன்னா இது மூடத்தனமா இல்லையா? இதை தான் சொல்றது மூடத்தனம்ன்றது. அதில் இருந்த தெய்வம் வெளியே போச்சு. போன தெய்வத்துக்கு வழிபட்டீங்க. அந்த தெய்வம் இறைவன் என்று கோவிலில் இருக்கிறான். கோவிலுக்கு போறதுல என்ன தவறு இருக்குது? ஒவ்வொரு மனிதனுடைய உடல்ல இறைவன் வாழறான். அந்த இறைவன் வாழற வரைக்கும் தான் மனிதன் இங்க நடமாட்டோம். அந்த இறைவன் அவனை விட்டு வெளியே போனா இவனுக்கு பேர் போனோன்னு ஆயிடும். அப்படிப்பட்ட இறைவனை வழிபாடுறது கோவிலுக்கு போறதுல என்ன தீட்டு இருக்கு? தீட்டுன்றது உடல், அதை பொச்சாச்சு. அதுக்கப்புறம் எங்க தீட்டுக்குது? மறுநாளே போலாம் கோவிலுக்கு, தப்பு இல்லை. உலகம் அதைத்தானே பேசுது. உலகம் சொல்றது நீயே எடுத்துக்கின. உனக்குன்னு ஒரு வழியை வகுத்துக்கோ. உலகத்துக்கு உண்மை தெரியாது இருக்கும். உனக்கு உண்மை தெரிஞ்சுன்னா நீ உண்மையான பாதையில போ. நீ ஏன் உன்னோத்தரை பாக்குற? உன்னோத்தரை பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியே தேவையில்லையே உனக்கு. நீ போறப்ப உலகம் போற மாதிரி போலான்ட்டு வள்ளுவர் சொல்றாரு, வளத்தலும் அழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்தது அழித்து விடுன்னு. உலகம் என்ன சொல்றா? உன் கும்பல்ல கூடி பழிச்சின்னு போ. நீ தனியா போனா உன்னை கூப்பிட்டு கொட்டுவாங்கன்னு அந்த மாதிரி போயிடுங்க. இல்ல உலகத்தை எதிர்த்து உனக்கு சரி வழின்னா அதுல போ. எல்லா தாய் தப்பம் இருக்கும்போது காலில் வந்து கும்பிடுறீங்க. அப்பா உன்ன மாதிரி அப்பனே இல்லை, ஏன்னா கோடிக்கணக்கில் எனக்கு செலவு பண்ணிட்ட. அம்மா உன்ன மாதிரி அம்மாவே இல்லை, எனக்கு யாருமே இந்த மாதிரி சோறு போடலன்ட்டு. ஆனா செத்த உடனே நாய் இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு வெளியே போறீங்களே, என்ன நியாயம் அது? அப்ப தீட்டு வந்துச்சு. உயிரா இருக்கும்போது தீட்டு இல்லையா? இதெல்லாம் அறியாமை, இதெல்லாம் மூடத்தானம். இதை தான் நான் இல்லை முட்டாள்தானோன்னு சொல்லின்னுக்கிறேன். செத்த மறுநாளே கோவிலுக்கு போலாம், ஒன்னும் தப்பு இல்லை. தெய்வத்தை வழிபடல என்ன தப்புக்குது? உள்ள வாழ்ந்ததும் தெய்வம் தான் மனிதனுக்குள்ள. அதுல என்ன தவறு இருக்குது? அதனால தப்பே கிடையாது. அதுதான் கேட்கணும். ரொம்ப சந்தோஷம்.